எவன்டா அவன் இந்த பரதேசிகளை எல்லாம் உள்ள விட்டது? நான் என்ன சத்திர சாவடியா நடந்துகிட்டு இருக்கேன்? தான தர்மம் யாருக்கு வரக்கூடாது. போகடா. சொன்னா கேட்க மாட்டீங்க. யாருக்கு பணம் கிடையாது. போகடா. வேற எங்கேயும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? எங்கேயும் வந்து தொல்லை பண்றீங்க? ஏய் நில்லுங்கடா. நீங்க எல்லாரும் புது வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அவனுக்கு வாழ வழி இல்ல, எல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்ம கடன் கொடுத்தோம்னா ஒரு பைசா கூட திரும்ப வராது. என்ன முகத்தை பாக்குறீங்க? அந்த ஆட்டோ சங்கர் உங்க லீடர். அவன் ஷூரிட்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்கறேன். போய் அவனை கூட்டு வாங்க. சங்கர்னா, அந்த நாகம்மாட்ட நாங்கெல்லாம் கடன் கேட்க போனோம். அந்த நாகம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு விரட்டுனா. ஆனா அவ பொண்ணு கடன் கொடுக்கறேன்னு சொல்றா. நீ ஜாமீன் கொடுத்தா அவ எங்களுக்கு கடன் கொடுக்கறேன்னு சொல்றா. ஆமா சங்கரண்ணா, நீங்க ஜாமீன் கொடுக்கலன்னா நாங்க புள்ள குட்டிங்களோட நடுரோட்ல நிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னா நான் எது வேணாலும் செய்யறேன். வாங்க போலாம். ஏய், அந்த சங்கர என்கிட்ட இழுத்துட்டு வாங்கடா. சங்கர், உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம் இருக்கு. இனிமே என் ஷூவை சுத்தம் பண்றதுக்கு ஒரு புது நாயை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பேரும் சங்கர் தாண்டா செல்லம். யார் நீ? யார் மாமா இவ? ஓஹோ, அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், வீர சூரன்னு சொன்னியே. கடைசியில இப்படி நொறுங்கி போன காயலாங்கட ஆட்டோ மாதிரி நிக்கிறானே மாமா. இப்ப என்னடா சொல்ற? நீ இப்படி கேடு கட்ட சின்னமா இருப்பேன்னு நினைக்கலடா. ஏன் மாமா? என்ன மாயமா? புலி மாதிரி பாஞ்சிட்டு இருந்தவன் இப்ப எலி மாதிரி ஆயிட்டானே. அவனுக்கு என்ன சொன்ன? உயிர் போனாலும் என் முன்னாடி கை நீட்ட மாட்டேன்னு சொன்னல. எங்கடா போச்சு அந்த வீரம்? இப்பவாவது புரிஞ்சுதாடா உனக்கு பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்? இதோ நிக்கிறாங்களே இந்த பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான். பணம் கேட்டு வந்திருக்குங்க. தூக்கி எறிறேன். ஆனா நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்குவியா? மாமா, இதுல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கும் கொடுக்கிற பணத்துக்கான பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே வட்டி பணத்தை கொண்டு வந்து அம்மா காலடியில போட்டுடணும். ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ எங்க மாயம்மாவுக்கு அடிமையா இந்த வீட்டுல இருந்தே வேலை செய்யணும். ஆபீஸ் மாதிரி வேலை முடிஞ்சதும் போயிடலாம்னு நினைக்காத. 24 மணி நேரமும் எங்கேதான் இருக்கணும். எங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் அமைக்கி விடணும். அவங்க துணிமணிய துவைக்கணும். அவங்க ஷூக்கு பாலிஷ் போடணும். அவங்க பல்லுல இருக்கிற குச்சிய தூணு துப்புனா கூட கிரிக்கெட் பால் மாதிரி கேட்ச் பிடிக்கணும். வீடெல்லாம் தினமும் துடைக்கணும். இது எதுக்கும் எதிர்த்து பேசக்கூடாது. சம்மதமா? அவ்வளவுதான். இதத்தான் பத்திரத்துல எழுதியிருக்கோம். எதுக்கெல்லாம் சம்மதம்னா வந்து சைன் பண்ணு. வேணும்னு இப்படி எல்லாம் செய்யறா சங்கர். இவகிட்ட கடன் வாங்குறத விட கஞ்சியை குடிச்சு ரோட்ல இருக்கலாம் சங்கர். இப்பவே இவ்வளவு திமிரா பேசுறாளே இவ. வட்டி கொடுக்க ஒரு நாள் லேட் பண்ணாலும் நம்மள பாடா படுத்திடுவா. தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காத. நான் சொல்றது கேக்குறீங்களா? என் மேல இருக்க பாசத்துல நீங்க அப்படி பேசுறீங்க. அந்த குழந்தைகளை பாருங்க, அந்த தாய்களோட முகத்தை பாருங்க. வயிற்றுக்கு சோறு இல்ல, தலைக்கு மேல கூரை இல்ல. இதை விடவா எனக்கு கஷ்டம் வந்துற போது? உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா எது செய்யவும் நான் தயார். தயவு செஞ்சு பேசாம இருங்க.
மாமா இந்தா இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு.